டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே வந்து எல்லா பாடத்துக்கும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ரன்னிங்ல இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் சிலபஸ்ல ஒரு யூனிட்ல இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டிஆர்பி பாட்னிக்கு வந்து லினியஸ் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த லினியஸ் பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம லினியஸ் பேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே வந்து எல்லா பாடத்துக்கும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ரன்னிங்ல இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சில பாடத்துக்கு மட்டும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க எந்த பாடமோ அந்த பாடத்துக்கான அடிப்படை மாதிரி தேர்வு வந்து நடத்துவோம். அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க. படித்து முடிச்சு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், எக்ஸெட்ரா. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த அடிப்படை நாலேஜ் இருக்குமா அப்படின்னா ஓரளவு வந்து இருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் சிலபஸில் ஒரு யூனிட்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா யூஜி பிஜி ரெஃபரன்ஸில் என்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். இது வந்து பிரைம் டெஸ்ட். அண்ட் இலை டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் பிரைம் இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரிஜினல் பிஜி டிஆர்பி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த இலைட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இலைட்டை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் சீட் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதை பார்த்து ஓஎம்ஆரில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து பொதுவானது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி மெயின் எக்ஸாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு +1 +2 சிறப்பு தமிழுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் படித்தா மட்டும்தான் தமிழில் எலிஜிபிள் வந்து ஆக முடியும். அப்படி இல்லைன்னா நான் வந்து லாஸ்ட்டாக படிச்சுக்கிறேன், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்தேன் அண்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் ஆக முடியாது, எலிஜிபிள் ஆக முடியாது. ஓகே, இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு சைடில் தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டுமே நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சைடில் மேஜருக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு சைட்டில் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பொதுவானது. நம்ம என்ன பாடமோ அந்த பாடத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது மெயின் சப்ஜெக்ட். பட் காமனாக உள்ளது தமிழ் தகுதி தேர்வு, கல்வி உளவியல், பொதறிவு, நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து பொதுவானது, எல்லாருக்குமே வந்து பொதுவானது. அப்போ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டிஆர்பி பாட்னிக்கு வந்து லினியஸ் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த லினியஸ் பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க தாவரவியல் பாட சம்பந்தப்பட்ட அதுவும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் நம்ம வயலில் சம்திங் ஏதாவது ஒரு சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நோய் தொற்று வரும்போது இயற்கை முறையில் வந்து நம்ம மருந்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இயற்கைக்கு மாறாக செயற்கையாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்குது. அப்போ அதனுடைய தன்மைகள் என்ன, ஸோ வைரஸ் நோய்னா என்ன, பூஞ்சை நோய்னா என்ன, பாக்டீரியா நோய்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மூலிகை தாவரங்கள் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ நார்மலாக நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு ஜலதோஷம் வருது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சில செடி கொடி இருக்கும், அதை மட்டும் பிடுங்கி கசக்கி சாறு புழிஞ்சி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து இயற்கை தாவரங்கள், மூலிகை தாவரங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த தாவரம் எந்த நோய்க்கு வந்து சரியானது அப்படின்னு கூட தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அதை பத்தின ஒரு டேட்டாவுமே வந்து இந்த பிஜி டிஆர்பி பாட்னில வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக
ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தாவர வகைகள் என்ன, பருப்பு வகைகள் என்ன, அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பிஜிடிஆர்பி பாட்னி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் செடி கொடி வருது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இலையின் பணிகள் என்ன, வேரின் பகுதி என்ன, வேரின் பணிகள் என்ன, தண்டின் பணிகள் என்ன, அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பூ எப்படி மொட்டாக மாறுது, மொட்டு எப்படி பூவாக மாறுது, இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம 1 by 1 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ நார்மலாக நம்ம வயல்வெளியில் ஒரு நெல் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா நெல்லில் வரக்கூடிய நோய்கள் பெயர் என்ன, அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் என்ன, வைரஸ் பேர் என்ன, பூஞ்சை பேர் என்ன, அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நோயை சரி கட்டக்கூடிய மருத்துவ குணமுள்ள இயற்கை வழிமுறைகள் என்ன, செயற்கை வழிமுறைகள் என்ன, அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த லின்னேஸ் பேஜில் இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து நம்ம 1 by 1 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? ஸோ தமிழ் மீடியம்னா தமிழில் வந்து படிங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து படிங்க. அரைங்குறையமா அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்தில் நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் இப்போ உள்ள நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கிங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூன்சியாக வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படிக்கும்போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர இந்த மீடியம் எடுக்கேன் என் ஃப்ரெண்டு எடுக்கான் அதனால நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. நமக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த லாங்குவேஜில் நம்ம போட்டி போடும் போதும் நல்லா படிக்கும் போதும் மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம லினியஸ் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து அதாவது 2019 கொஸ்டினுமே வந்து லினியஸ் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 6 to 10th வரைக்குமே வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து +1 வந்து ஸ்டார்ட் ஆக போது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். +1 முடிஞ்சதுக்கப்புறமா +2 முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் டைம் டிகிரி லெவல் வரும்போது ப்ரைம் டெஸ்ட் வந்து கவர் ஆயிரும். அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறவங்க இதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க உங்களுக்குமே இது வந்து சூட்டபுள் ஆகும். நீங்களுமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈலைட்டை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான OMR சீட்டு லின்னேஸ் பேஜில் வந்து மேஜருக்கான OMR அவைலபிளாக இருக்குது. தமிழ் தகுதி தேர்வில் அதுக்கான OMR அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து டெய்லியுமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமா படிக்கமா அதை வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் படிச்சுட்டு அது 10 நாள் படிக்காமல் இருக்கிறது, ஒரு மாதம் படிக்காமல் இருக்கிறது, என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருக்கான் ஸோ நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் என்ன பண்ணாலுமே நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பார்க்கமா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு அண்டு சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டெய்லியுமே ஒரு சில மணி நேரங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற டைமில் லினியஸ் பேஜில் அடுத்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் என்ன, அதே மாதிரி டேட்டு டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், இப்போ MAD BEd படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம்.